Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்புன அவுட்புட்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போதான் நிறைய பேர் அனுப்ப ஆரம்பிக்கிறீங்க. சோ உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படினா என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. சோ நம்ம இந்த அவுட்புட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயில் ஐடி civiltamilchannel@gmail.com. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பழனின்றவங்க அனுப்பியிருந்தாங்க இந்த இமேஜஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் இன்டீரியர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எலிவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் ஓகே, பட் இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பெட்டர் இந்த மாதிரி ட்ரீஸ் வைக்காமல் பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் இருக்கு இல்லையா, ஹெச்டி இமேஜஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கும். ப்ளஸ் இந்த ஹேங்கிங் ட்ரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளே மெட்டீரியலில் போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரியலாக இல்லை, இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் மாதிரி வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரியலாக வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஏதாவது ஒன்று பார்டர் மாதிரி கொடுத்து அங்கே கிளாஸ் ஒர்க் இருக்க மாதிரி காட்டுங்க. வெறும் எப்படி சொல்கிற பிளர் ஆன மாதிரி இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் கிளாஸ் ஒர்க் இருக்க மாதிரி காட்டணும். அதே போல் இந்த வுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாஸினஸ் வைக்கணும். ஸோ கிளாஸினஸ் வச்சா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிச் லுக் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மெட்டீரியலில் தான் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அனுப்பியிருந்தாரு. ஸோ இன்டீரியர் கம்பேர்ட் டு எக்ஸ்டீரியர் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் என்ன கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா வேறு ஸ்பீக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஓவரால் லுக்கில் வந்து இது மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டேபிள் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஸோ மற்றபடி ஓவராலாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வியூ வைக்கும்போது இந்த இடம் மட்டும் பெருசாக தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் பாட் மட்டும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே மேட் போட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த ஹேர் அண்ட் ஃபர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் ஸ்கேலு. ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப மேலே இருக்க மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிச்சன். ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன கரெக்ஷன் தான். ஸோ இந்த ஹேண்டில் வைக்கிறீங்க இல்லையா, ஸோ இந்த ஹேண்டில் வைக்கும்போது கரெக்டாக அந்த லென்த்து ஃபுல்லாக இருக்க மாதிரி வைங்க, தனியாக செப்பரேட்டாக தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஹேண்டில் வைக்கும்போது வெளியில் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகவே கூடாது. அது வந்து கேபினெட்டோட ஒன்றா போயிடும், உள்ளே போயிடும், வெளியில் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எல்லாருமே நீங்கள் கிச்சனுக்கு இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரூட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வெளியில் தெரியக்கூடாது, உள்ளேயே தான் இருக்கணும். அது வந்து சில்வர் கலர் இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக செட் ஆகிக்கும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணும்போது வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜ் இருந்தால் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா, இது வந்து ஓவரால் லுக் கிச்சன். ஸோ சிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே தள்ளிக்கோங்க, ஸோ கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து இல்லை எனக்கு வியூக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல, ஸோ கொஞ்சம் எப்படி சொல்ல திக்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து இந்த ஹேண்டில் ஒன்று, ஃப்ரிட்ஜ் ஒன்று. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக ஓகே. அடுத்து இந்த ஸ்லாப் திக்னஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த ஸ்லாப் திக்னஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைட்ஸ் கொடுத்துருக்கீங்களா, வீடியோ லைட் கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி அதோட லைட்டோட வெளிச்சம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே சீலிங் போட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ சீலிங்கில் வந்து இந்த பிளாக் கலந்த மாதிரி வருது இல்லையா, ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் போட்டிங்கன்னா இந்த பிளாக் கலந்த மாதிரி வர்றது வந்து உங்களுக்கு வராது, அதனால் இது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மற்றபடி ஓவராலாக சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டு அவுட்புட் கரெக்டாக தான் எடுக்கிறீங்க, பட் நீங்கள் கொடுக்குற அந்த மெட்டீரியல் தான் ப்ராப்ளம் இருக்குது. அவுட்புட் கரெக்டாக தான் செட் பண்ணியிருக்கீங்க, அந்த ரெண்டு செட்டப்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான். ஸோ மற்றவங்க யாராவது இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதனுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் கீழே கொடுக்கலாம். அதே போல் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டிசைன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.